எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நோ குக் டெசர்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். ரிகோட்டா சீஸை வச்சு எப்படி ஒரு ஸ்டஃப்டு டேட்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரிகோட்டா சீஸுங்கிறது எனக்கு இங்கே ஈஸியாக கிடைக்கும். இந்தியாவில் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கோயா இல்லை அப்படின்னா வீட்டிலையே செஞ்ச பன்னீரை லைட்டாக பல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ரிகோட்டா சீஸை நல்லா 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் போயிடும். இது கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இல்லை உங்களுக்கு அந்த ரோஸோட ஃப்ளேவர் நிறையா வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வேணும்னா பிங்க் கலர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் இல்லாதையும் செய்யலாம். இந்த ஸ்டஃபிங்கை ஒரு 1/2 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃபர்ம் ஆகிடும். இப்போ நம்ம டேட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதை ஒரு போட் மாதிரி செஞ்சுட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்க போகிறோம். வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நட்ஸை தூவிட்டு ரோஸ் சிரப்பை ட்ரிசில் பண்ணிவிட்டு இன்னொரு 20 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணோன்னா ரெடி. இது நான் சொன்ன மாதிரி நோ குக் டெசர்ட். பட் உங்களுக்கு ரிகோட்டா சீஸில் இல்லை அந்த பன்னீரில் இருக்கிற பால் வாசனை பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக அதை குக் பண்ணிக்கலாம். நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் குக் பண்ணலாம், இல்லை ஸ்டவ் டாப்லேயும் குக் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் என் பிளாக் போஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பட் எங்களுக்கு இந்த டேஸ்ட்டே பிடிக்குங்கிறதால நான் இதை இப்படியே வச்சுட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.